இப்போ ஒரு கம்பெனி இன்கார்பரேஷன் பத்தி பார்க்க போறோம். ஒரு கம்பெனி எப்படி தொடங்குது, அதை பத்தி கம்பெனிஸ் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னு. கம்பெனிஸ் ஆக்ட் செக்ஷன் 7ல சொல்லுதாங்க. அதை பத்தி செக்ஷன் 7ல மொத்தம் 7 சப்செக்ஷன் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் செக்ஷன் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லுதான். ரெண்டாவது சப்செக்ஷன் அது டாக்குமெண்ட் கிடைச்சா கம்பெனி ரெஜிஸ்டர் என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க. நம்ம ஒன்னா பார்க்கலாம். செக்ஷன் 7ல ஃபர்ஸ்ட் சப்செக்ஷன் என்ன சொல்லுது அப்படிங்கிறத, அதாவது இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனும் ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷனும் டியூலி சைன் பை த சப்ஸ்கிரைபர்ஸ். கம்பெனி யார் தொடங்குறாங்க, ப்ரமோட்டர்ஸ் யார் பேர்லாம் இருக்கோ அவங்க சைன் பண்ண டாக்குமெண்ட்டை கொடுக்கணும், மெமோரண்டம் ஆர்டிகிளும். ரெண்டாவது டெக்ளரேஷன் ஒன்று கொடுக்கணும், பிரிஸ்கிரைப்டு ஃபார்மட். அதுக்கு ஃபார்மட் அவங்க சொல்லுவாங்க. யார் டெக்ளரேஷன் கொடுக்கணும், ஒரு அட்வொகேட்டு அல்லது ஒரு ஆடிட்டரு அல்லது ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட் அல்லது ஒரு செக்ரட்டரி, இந்த 4ல் ஏதாவது ஒரு ஆளு அவங்க கூட கம்பெனியில டைரக்டர்னு யாராவது பேர் எழுதியிருந்தாங்கன்னா அவரு, அல்லது கம்பெனியோட மேனேஜர் அல்லது கம்பெனியோட செக்ரட்டரி இவங்க. அப்ப 2 பேர் கையெழுத்து போடணும். இந்த இண்டிபெண்டன்ட் பர்சன்ஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஆடிட்டரு, இது அட்வொகேட்டு, காஸ்ட் அக்கௌண்ட்ஸ், செக்ரட்டரி, இந்த 4 பேர் இண்டிபெண்டன்ட் ஒரு ஆளு. அது போக கம்பெனி வகையில கம்பெனியில டைரக்டர்னு பேர் போட்டிருக்கவர் அல்லது கம்பெனி மேனேஜர் அல்லது கம்பெனியோட கம்பெனி செக்ரட்டரி, இவங்க 2 பேரும் இன்கார்பரேஷன் சம்பந்தமான எல்லா ப்ரொசீஜரும் நாங்கள் செய்திருக்கோம் அப்படின்னு ஒரு டெக்ளரேஷன் கொடுக்கணும். மூணாவது, இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு அஃபிடவிட் கொடுக்கணும். இதுக்கு முன்னால உள்ள 5 வருஷத்துல கம்பெனி ஃபார்மேஷன்லயே ப்ரொமோஷன்லயே ஏதாவது நான் ஃப்ராட் பண்ணி நான் பனிஷ்மெண்ட் வாங்கல அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அதாவது கம்பெனி ஃபார்ம் பண்ணதுல நான் இது வரைக்கும் எதுலையும் ஃப்ராட் பண்ணேன், இல்லாட்டா மிஸ்மேனேஜ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக பிரீச் ஆஃப் டியூட்டி இருந்ததுன்னு எனக்கு இது வரைக்கும் பனிஷ்மெண்ட் இல்லை. இது மூணாவது. அஃபிடவிட் கம்பெனி விவகாரத்துல நான் எதுவும் தப்பு பண்ணலாங்கிறது மூணாவது. எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் கொடுக்கணும். நாலாவது, கம்பெனியோட ரெஜிஸ்டர்ட் ஆபீஸ் என்னவா இருக்குங்கிறத சொல்லணும். ஏன்னு சொன்னா இது என்ன ரெஜிஸ்டர் ஆகல, அப்போ என்ன கரஸ்பாண்டன்ஸ் பண்ணா எங்க போகணும்னு சொல்லணும் இல்லையா, அதுக்காக 4வது சொல்லாங்க. 5வது, சப்ஸ்கிரைபர் எல்லாரும் அவன் பேரு, அட்ரஸ், ஐடி ப்ரூஃப் எல்லாரும் கொடுக்கணும். 6வது, டைரக்டர்ஸ் அவங்க பேரு, ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொடுக்கணும். இது போக 7வது கண்டிஷன் என்னன்னு சொன்னா, இவங்க யாராவது வேற ஒரு கம்பெனில இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்களும் கூட கன்சென்ட் கொடுக்கணும். இந்த ஆளு இங்க டைரக்டரா இருக்கிறதுக்கோ இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கோ எங்களுக்கு சம்பந்தம், நோ அப்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி அவங்க கன்சென்ட் கொடுக்கணும். இதுதான் நம்பர் 1 சப்செக்ஷன்ல சொல்லுது. என்னன்னு பார்த்தோம்னா மெமோரண்டம் அண்ட் ஆர்டிகிள்ஸ், 2வது டெக்ளரேஷன் எல்லாமே ஒழுங்கா நடந்திருக்குன்னு, 3வது நான் ஒன்றும் ஃப்ராட் பண்ணலன்னு சொல்லணும், சப்ஸ்கிரைபர்ஸோட ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொடுக்கணும், டைரக்டர்ஸோட ஐடி ப்ரூஃப் கொடுக்கணும், அட்ரஸ் கொடுக்கணும், வேற எதுவும் கம்பெனியா இருந்தா அந்த கம்பெனில இருந்து கன்சென்ட் வாங்கி கொடுக்கணும். இது கிடைச்சா ரெஜிஸ்டார் என்ன செய்யணுங்கிறத சொல்லுவாங்க. சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் ரெஜிஸ்டார் இஷ்யூ பண்ணணும். இதான் 2வது சப்செக்ஷன்ல சொல்லுது. அடுத்து 3வது என்ன சொல்லுதுன்னு சொன்னா, கம்பெனிக்கு ஒரு ஐடென்டிபிகேஷன் நம்பர் கொடுத்துருவாங்க. கம்பெனிக்கு ஐடென்டிபிகேஷன் நம்பர், டிஜிட்டல் நம்பர் அவங்க கொடுத்துருவாங்க. இவங்க பேர் வைக்கிறது போக ஒரு நம்பர் அதுவும் கொடுக்காங்க. அடுத்தாவது 4வது சப்செக்ஷன்ல என்ன சொல்லுதாங்கன்னா, இந்த டாக்குமெண்ட்டை பூரா கம்பெனியோட ரெஜிஸ்டர்ட் ஆபீஸ்ல எப்பவும் பெர்மனண்டா பத்திரமா வச்சிருக்கணும் அப்படிங்காங்க. 5வது கண்டிஷன் சப்செக்ஷன் 5, 7ல இதுல ஏதாவது தப்பு நடந்திருந்தா, நீ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்த, உதாரணத்துக்கு நான் இதுக்கு முன்னால தப்பே பண்ணலன்னு ஒரு டெக்ளரேஷன் கொடுக்காங்க, அது தப்பு அப்படின்னு சொன்னாங்கன்னா 447 படி உனக்கு லைபிலிட்டி இருக்கு. இது என்னென்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுங்கிற கம்பெனிஸ் ஆக்ட் 447ல சொல்லுவாங்க. அதுபடி உனக்கு பனிஷ்மெண்ட். இது கம்பெனில நீ அப்ளிகேஷன் கொடுக்கும்போது, ஒருவேளை அப்ளிகேஷன் கொடுத்த பிறகுதான் இவங்க கொடுத்துருக்குது தப்புன்னு கண்டுபிடிச்சாங்கன்னாலும் அப்பவும் ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் என்ன சொல்லுவாரு, டேக்கப் பண்ணி இந்த செக்ஷன் 447ல இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி செக்ஷன் 7ல இந்த தப்பான தகவலை கொடுத்து ஒரு கம்பெனியை இன்கார்பரேட் பண்ண என்ன நடக்குங்கிறத செக்ஷன் 7ல சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னா, ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனோ இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷனோ கொடுத்து ஒரு கம்பெனியை தொடங்கிட்டாங்கன்னு சொன்னா என்ன ஆகும்,
அப்படின்னு. ட்ரிபியூனலுக்கு யார் ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ் அப்ளிகேஷன் கொடுத்தாருன்னா என்னெல்லாம் ஆர்டர் கொடுப்பாங்கன்னா என்ன ஆர்டர் வேணாலும் கொடுப்பாங்க அவங்க. நம்பர் 1, பாஸ் ஆர்டர்ஸ் அஸ் ஹி மே திங்க் ஃபிட். மேனேஜ்மெண்ட்ல சேஞ்ச் பண்ணலாம், ஆர்டிகிள்ஸை சேஞ்ச் பண்ணலாம், மெமோரண்டத்தை சேஞ்ச் பண்ணலாம், என்ன வேணாலும் ட்ரிபியூனல்ல இருந்து பண்ணலாம். இப்போ ஃப்ராட் பண்ணவன் டைரக்டரா இருக்காங்கன்னா உடனே ட்ரிபியூனல் ஆர்டர் கொடுத்து அவனை டைரக்டர்ல இருந்து மாத்து அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம். 2வது, மெம்பர்ஸ் லைபிலிட்டி அன்லிமிட்டட் ஆக்கிடலாம். இவங்க லிமிட்டட் லைபிலிட்டி இருந்தா தானே இந்த மாதிரி ஃப்ராடெல்லாம் பண்ணுவாங்க. அன்லிமிட்டட் லைபிலிட்டியா மாத்திடுவாரு ட்ரிபியூனல்ல. அல்லது கம்பெனியை பூட்டிரு அப்படின்னு வைண்டிங் அப் ஆர்டர் கொடுப்பாங்க. அல்லது எனி ஆர்டர் அவனுக்கு இஷ்டப்பட்டதை கொடுத்துருவாங்க. ஆனா இதெல்லாம் செய்ததுக்கு முன்னால கம்பெனி பீப்புளை ஒரு நோட்டீஸ் கொடுத்து இதெல்லாம் நீ தப்பா பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு தான் செய்யணும். அதுதான் செக்ஷன் 7ல சொல்லுவாங்க. செக்ஷன் 7ல என்ன பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்காங்கன்னா, கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்ல டைரக்டர்ஸை மாத்தி விட்டுருவாங்க, மெமோரண்டம் மாத்தலாம், ஆர்டிகிளை மாத்தலாம், இல்லாட்டா வைண்டிங் இப்போ கம்பெனியை போட்டுன்னு சொல்லலாம், அல்லது கம்பெனியோட லைபிலிட்டியை அன்லிமிட்டட் லைபிலிட்டின்னாக்கலாம். இது போக அந்தந்த கேஸுக்கு என்ன வேணுமோ அதை அவங்க செய்யலாம். எல்லாம் நோட்டீஸ் கொடுத்து செய்யணும். இதுதான் இன்கார்பரேஷன். இன்கார்பரேஷன்னா கொஞ்சம் சர்டிபிகேட் கொடுக்கணும்னு பார்த்தோம். அவர் புதுசா சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் கொடுப்பாங்க. தப்பான தகவலை கொடுத்து இன்ஃபர்மேஷனை கொடுத்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம்னா செக்ஷன் 447 படி பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறது இன்கார்பரேஷன். இப்போ இனி இன்கார்பரேஷனை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷனுக்கு கொடுக்காங்க. சப்செக்ஷன் 2 படி சப்செக்ஷன் 1 படி டாக்குமெண்ட் கொடுத்தா சப்செக்ஷன் 2 படி யார் கொடுக்கா? ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ் ஒரு சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன். ஆக்சுவலா அது பார்த்தா அந்த கம்பெனியோட பர்த் சர்டிபிகேட் அன்னைக்கு கொடுத்தாச்சுன்னா அன்னைக்கு தேதியில கம்பெனி பிறந்தாச்சு அப்படின்னு அர்த்தம். ஏதாவது தப்பு நடந்திருந்தா கூட அந்த சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷனை மாற்ற முடியாது. அது வைண்டிங் அப்பதான் போகணும். அதாவது குழந்தை பிறந்தாச்சு, அதுக்கு பிறகு என்ன செய்ய முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது. அது நார்மல் டெத்து வரணும். நார்மல் டெத்து எப்படி வரும்? வைண்டிங் கம்பெனிக்கு நார்மல் டெத்து வைண்டிங் அப் வழியா தான் வர முடியும். சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் இஸ் ஏ கன்க்ளூசிவ் ப்ரூஃப். இதுக்கு முன்னால தப்பு நடந்திருந்தா கூட அந்த சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணியாச்சு, நீங்க எல்லாமே இதுக்கு முன்னால கரெக்டா தான் நடந்திருக்கு அப்படின்னு கன்க்ளூசிவ் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொடுத்தாச்சா எல்லாம் கரெக்டா இருக்குன்னு தான் அர்த்தம் அப்படின்னு. அதுல ஏதாவது தப்பு இருக்குன்னா இவங்க என்ன செய்யணும்? ட்ரிபியூனலுக்கு போய் இது தப்பான தகவலை கொடுத்து எடுத்தது, இது வைண்டிங் அப் போய்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வைண்டிங் அப் தான் பண்ண முடியுமே தவிர கொடுத்த சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷனை கேன்சல் பண்ண முடியாது. ரெஜிஸ்ட்ரார் இதை கேன்சல் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது. ரெஜிஸ்ட்ரார் என்ன செய்யணும்? ட்ரிபியூனலுக்கு போய் தான் கேன்சல் பண்ண முடியும். ஒரு கேஸ் மூசா கூலம் ஆரிஃப் வெர்சஸ் எப்ரஹாம் கூலம் ஆரிஃப் அப்படிங்கிற கேஸ். 2 பேர் மேஜரு, மீதி 5 பேர் மைனரு. அந்த 5 பேருக்கு இவங்க என்னென்ன கார்டியன் கையெழுத்து போட்டு ஓபன் பண்ணிட்டாங்க, ஒரு இன்கார்பரேட் பண்ணிட்டாங்க கம்பெனியை. கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு போனாலும் ஒன்ஸ் இட் இஸ் இன்கார்பரேட்டட் ஆனதுதான் இத சர்டிபிகேட் இஸ் கன்க்ளூசிவ் ப்ரூஃப் ஆல் தி பர்பஸ். அது கன்க்ளூசிவ் ப்ரூஃப். அதை கம்பெனி தொடங்கிட்டு அப்படின்னு. ஒன்ஸ் இட் இஸ் ஓபன்ட், ஒன்ஸ் இட் இஸ் இன்கார்பரேட்டட், ஒன்லி வைண்டிங் அப் இஸ் த சொல்யூஷன், வேற இல்ல. அதே மாதிரி இது பப்ளிக் பாலிசிக்காக இருந்தாங்க. அகைன்ஸ்ட் பப்ளிக் பாலிசின்னு போனா கூட நடக்காது. ஒன்னு நடந்தாச்சு, இன்கார்பரேட் பண்ணியாச்சுன்னா பண்ணலாம். ஒரு கேஸ் டிவி கிருஷ்ணா வெர்சஸ் ஆந்திர பிரபா பிரைவேட் லிமிடெட். இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பர் பப்ளிகேஷன். அவங்க ஒரு வேஜ் போர்டு வந்த சமயம் இவங்களுக்கெல்லாம் இவ்வளவு சேலரி கொடுக்கணும்னு சொன்னாங்க. இவ்வளவு பெரிய கம்பெனியா இருந்தா தானே சேலரி கொடுக்கணும். அவங்க கம்பெனியை சின்னதாக்கிட்டாங்க. என்ன செய்தாங்க? ஆந்திர பிரபா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை தொடங்கிட்டாங்க. ஆந்திர பிரபா பிரைவேட் லிமிடெட் தொடங்கியாச்சுன்னா வேஜ் போர்டோட ரெக்கமெண்டேஷன் அவ்வளவும் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு இல்லை, கம்பெனிக்கு லாபம். அப்போ இது அகேன்ஸ்ட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், அதனால இதை செல்லாதுன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லீகல் பர்பஸ் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல போய் கேஸ் கொடுத்தாங்க. ஆனா கம்பெனி என்ன சொல்லுவாங்க? கோர்ட்டு இட் இஸ் வேலிட்லி இன்கார்பரேட்டட். செய்யும் போது வேலிடா என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்து செய்திருக்காங்க. ஆக்டிவிட்டிஸ் இல்லீகல், அதனால இதை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. செக்ஷன் 12ல சொல்லுவாங்க, persons associated for any lawful purpose may form an incorporated company. பர்பஸ் லாஃபுல்லா இருக்கணும்.
இந்த கேஸ் வந்து பிரிண்டிங்கு நியூஸ் பேப்பர் எல்லாம் லாஃபுல் தான், அதனால லாஃபுல் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த ரெஜிஸ்டாரோட டெசிஷன் இது, இவங்க எல்லாம் கரெக்டா செய்திருக்கான்னு பார்க்கறது யாரு? ரெஜிஸ்டார் ஆஃப் கம்பெனிஸ். ரெஜிஸ்டார் ஆஃப் கம்பெனிஸோட டெசிஷனை ஜுடிஷியல் ரிவ்யூக்குள்ள கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்தியாவில் ஒரு கேஸ் மாலிக் முகமது வர்சஸ் கேபிட்டல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கேரளா லிமிடெட். இதுல ஹைகோர்ட்டுக்கு போனாங்க, ஒரு ரிட் பெட்டிஷன் கொடுத்து ரிட் பெட்டிஷனை கொடுத்து அந்த இவங்களுக்கு ரெஜிஸ்டார் ஆஃப் கம்பெனிஸ்க்கு ஒரு ஆர்டர் கொடுங்க, இந்த கேன்சலேஷனை கேன்சல் பண்ண சொல்லுங்கன்னு. ஹைகோர்ட்ல என்ன சொல்லிட்டாங்க, அது ரெஜிஸ்டார் சர்டிபிகேட் இன்கார்பரேஷன் கொடுத்தாச்சுன்னா கொடுத்ததான், இட் இஸ் ஏ கன்க்ளூசிவ் ப்ரூஃப், ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு. அப்ப இது இன்கார்பரேஷன். அப்ப இன்கார்பரேஷனுக்கு முன்னால உள்ள கான்ட்ராக்டுகள் சிலது இருக்கும். இப்ப கம்பெனிக்கு என்னைக்கு டேட் ஆஃப் பர்த், என்னைக்கு அவர் சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் கொடுக்காரோ அன்னைக்கு தான் டேட் ஆஃப் பர்த். அதுக்கு அன்னைக்கு தான் அதுக்கு உரிமைகள் வருது. அது பின்னால கான்ட்ராக்ட் கம்பெனியில என்ன வேணாலும் செய்யலான்னு வரும். அப்ப அதுக்கு முன்னால செய்ததுக்கு என்ன செய்ய? ப்ரீ இன்கார்பரேஷன் கான்ட்ராக்ட். என்ன ப்ரீ இன்கார்பரேஷன் கான்ட்ராக்டா இருந்தாலும் அது செல்லாது. ஏன் செல்லாது? அன்னைக்கு இதுல இட் இஸ் அ நான் என்டிட்டி. அந்த என்டிட்டி உயிரோடையே இல்ல, உருவமும் இல்ல, ஆளு இல்ல, இல்லாம ஒரு கான்ட்ராக்டா செய்ய முடியாது. அதே இல்லங்கையில ராட்டிபிகேஷன் வராது. ராட்டிபிகேஷன் இருக்க நாள்ல செய்ததை வேணா ராட்டிஃபை பண்ணலாம். கம்பெனி எக்ஸிஸ்டன்ஸ்லயே இல்லாத சமயம் உண்டாக்குன ஒரு கான்ட்ராக்டா கம்பெனி பின்னால வந்து ராட்டிஃபை பண்ண முடியாது அப்படின்னு. ஒரு கேஸ் இங்கிலீஷ் அண்ட் கலோனியல் ப்ரொடியூஸ் கம்பெனின்னு ஒரு கம்பெனியில சொலிசிட்டர் வந்து ஒரு அட்வொகேட், நான் எல்லாம் அந்த கம்பெனி இன்கார்பரேஷன் வேலையெல்லாம் பார்த்து தரேன்னு ஒருத்தர் அக்ரிமெண்ட் போட்டு ப்ரொமோட்டர் கூட அக்ரிமெண்ட் போட்டு கை பணமெல்லாம் செலவழிச்சிட்டாரு. கடைசியை கேட்க போயில என்ன செய்தாங்க, ப்ரொமோட்டரும் நீ தானே அக்ரிமெண்ட், கம்பெனியிலிருந்து பணம் தர முடியாது, ஏன்னா சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் வந்த பிறகுதான் கம்பெனிக்கு எக்ஸிஸ்டன்ஸ் வருது, நீ செய்த வேலைக்கு பணம் தர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இது இந்த பக்கம் இருக்க மாதிரியே கம்பெனியும் டைரக்டர்ஸ் யாராவது ப்ரொமோட்டர்ஸ் யாராவது கூடயாவது அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்கன்னாலும் அதுவும் செல்லாது. உதாரணத்துக்கு நேட்டல் லேண்ட் அண்ட் காலனைசேஷன் கம்பெனி வர்சஸ் பவுலின் கொலோரி. இது ஒரு சுரங்க தொழிற்சாலைக்கு அக்ரிமெண்ட்லாம் போட்டாச்சு. ப்ரொமோட்டர்ஸ் அக்ரிமெண்ட் போட்டு நாங்கள் ஒரு கம்பெனி தொடங்கிட்டு வரோம், வந்து சுரங்க தொழிலுக்கு நாங்கள் தொடங்குதோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னால் வரும்போது என்னாச்சு, இவங்க அக்ரிமெண்ட் போட்டு வரையில இந்த அக்ரிமெண்ட் செல்லாது, ஏன்னா சொன்னா அந்த அக்ரிமெண்ட் ப்ரொமோட்டர்ஸ் கூட இருக்கு, அதனால செல்லாது அப்படின்னு. அப்ப ஜெனரல் ரூல் ப்ரீ இன்கார்பரேஷனோட கான்ட்ராக்ட் செல்லாது. ஏன் செல்லாது? அன்னைக்கு தேதியில கம்பெனி எக்ஸிஸ்டன்ஸ்ல இல்ல. ராட்டிஃபை பண்ண முடியுமா? முடியாது. ஏன்? அன்னைக்கு தேதியில கம்பெனி எக்ஸிஸ்டன்ஸ் இல்ல. எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாத சமயத்துல ராட்டிஃபை பண்ண முடியாது. இதுக்காக தான் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல 2 செக்ஷன் கொடுத்திருக்காங்க, செக்ஷன் 15 செக்ஷன் 19. கம்பெனியோட ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் டைம்ல பிசினஸ்ல ஏதாவது வேலை நடந்திருந்தா அதை ப்ரமோட்டர்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா அதை வாங்கிக்கிடலாம். அது கம்பெனி சம்பந்தப்பட்ட வேலையா இருக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கம்பெனி இன்கார்பரேஷன் தொடங்கணும்னா கம்பெனியோட மெமோரண்டம் டைப் அடிக்கணும், லீகல் ஒப்பீனியன் வாங்கணும், இதெல்லாம் வரைக்கும் இருக்கும். அது கம்பெனி சம்பந்தப்பட்டது, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி தான் செக்ஷன் 90ல செக்ஷன் 90ல சொல்லுவாங்க, தே கேன் என்ஃபோர்ஸ் அ கான்ட்ராக்ட் ப்ரொவைடட் அந்த கம்பெனியோட ஆர்டினரி கோர்ஸ்ல இருக்கணும். இப்போ ஒரு அட்வொகேட் நான் எல்லா வேலையும் செய்து கொடுத்துருந்தேன், எனக்கு கம்பெனி இன்கார்பரேஷனுக்கு எனக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்டாருன்னு சொன்னா கொடுக்கலாம், செக்ஷன் 19 ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல. அடுத்தது பர்சனல் லைபிலிட்டி. இப்போ அன்னைக்கு தேதியில் அவங்களுக்கு லைஃபே இல்லை அப்படின்னு சொன்னா இவன் டைரக்டர் ஏதாவது போய் கம்பெனி சார்பா கம்பெனி தொடங்குறதுக்கு முன்னால அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்கன்னா தட் டைரக்டர்ஸ் ஆர் பர்சனலி லயபிள். ஒரு கேஸ் கெல்னர் வர்சஸ் பாக்ஸ்டர். கெல்னர் வர்சஸ் பாக்ஸ்டர்னு இவன் என்னன்னு சொன்னா ஒயின் பாட்டில் வாங்கணும், வாங்கி விற்கணும்னு பிளான். கம்பெனி தொடங்குறதுக்கு முன்னால இவர் இண்டிவிஜுவல் பேர்ல அக்ரிமெண்ட்டை போட்டாரு, கம்பெனி தொடங்கியாச்சு. பார்க்க போகும்போது அந்த லைபிலிட்டி யாருக்கு? இவரோட இண்டிவிஜுவல் லைபிலிட்டி, இவர் தான் அதை செய்யணும் அப்படின்னு. பிறகு கம்பெனி இன்கார்பரேஷனை பத்தி பார்க்கும்போது இன்னும் ஒன்று கூட இருக்கு. என்னன்னு சொன்னா வேணும்னு சொன்னா இவங்க லிமிடெட் கம்பெனியை விட்டு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்லாம் வரும்போது லிமிடெட் கம்பெனி கூட வேண்டான்னு வைக்கலாம்.
இது நேமை பற்றி படிக்கும்போது அந்த செஷனில் நம்ம பார்த்துருக்கோம். சேரிட்டபிள் கம்பெனிஸாக இருந்தால் லிமிடெட் வேண்டாம், ஆனால் கவர்மெண்ட் பெர்மிஷன் வாங்கியிருக்கணும், இவங்க வந்து டிவிடெண்ட் கொடுக்க முடியாது, அந்த மாதிரியா பார்த்துருந்தோம். இனி அடுத்த செஷனில் நம்ம வேற ஒரு செஷனில் பார்க்கலாம்.